பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. இப்ப கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் மக்களின் வருகை எப்படி இருக்கு? காவல்துறையினர் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? கூடுதல் தகவல் என்ன? வணக்கம் பூர்ணிமா. பொங்கல் பண்டிகையானது நாளை கொண்டாடப்பட இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடில் சிறப்பு சந்தை, ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்காக சிறப்பு சந்தையானது சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய 200 ரூபாய் பார்க்கிங் அல்லது சிமெண்ட் பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சிறப்பு சந்தையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலை முதலே கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட விற்பனையானது வண்டிகள் மூலம் விற்பனையானது தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக வியாபாரம் குறைவாக இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒரு கட்டு கரும்பினுடைய விலை என்பது இன்றைய தினம் 500 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் ஒரு கட்டு கரும்பினுடைய விலை என்பது 700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 100 முதல் 200 ரூபாய் வரை கட்டிற்கு விற்பனையானது குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக வியாபாரமும் பெரிய அளவில் இல்லை எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். கரும்பு வியாபாரி நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், நீங்க எங்கிருந்து கரும்பு கொண்டு வந்திருக்கீங்க? இந்த கரும்பு என்ன விலைக்கு போயிட்டு இருக்குண்ணா? நான் என்னுடைய பெயர் சுப்பிரமணியம். நான் கடலூர் மாவட்டம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறேன். சேத்தத்தோப்புலேருந்து எல்லாம் பண்டுட்டி, சேத்தத்தோப்பு, சிதம்பரத்தில் இந்த சைட்லேருந்து கரும்பு கொண்டு வந்திருக்கிறோம். கரும்பு வெட்டி நான் கொள்முதல் கொண்டு வந்திருக்கிறோம். நேற்று பார்த்தா ஒரு கட்டு 700 ரூபாய் விற்றுது, 600 ரூபாய் 700 ரூபாய்க்குள்ள விற்றுது. இன்னைக்கு நேற்று வண்டி கம்மியாக வந்துருக்குது. இன்னைக்கு வண்டி கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டிக்கு மேலே அதிகமாக வந்துருக்கு. அதனால கட்டுக்கு 100 200 ரூபா விலை குறைவாக ஆகிவிட்டது. இன்னைக்கு ஒரு 500 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா ஒரு அளவு நார்மலாக இப்போ வித்துக்கிட்டு இருக்குது. இஞ்சி, மஞ்சள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு இப்போ விலை சொல்றோம். நம்ம ஒரு பண்டில் 5000 ரூபான்னு கொடுத்து வித்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை வாங்கி விற்கிறோம். வாங்கி விற்கும் போது இப்போ நாங்கள் கஸ்டமர் கேட்கும்போது எங்கள்கிட்ட இப்போ 100 ரூபான்னு சொன்னோன்னா யாருமே வாங்குறது இல்லை. இவ்வளோ விலைவாசி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இஞ்சி வியாபாரம் இல்லை, மஞ்சள் வியாபாரம் இல்லை. தொடர்ந்து நேற்று கரும்போட விலை 700 ரூபாய்க்கு வித்துச்சு, இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. நாளை போகி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில நாளைக்கு விற்பனை எந்த அளவுக்கு இருக்கும்? இனி வரக்கூடிய, ஏன்னா இப்ப மணி 8 தான் ஆகுது, இனிமே வரக்கூடிய நேரங்கள்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக போனா வண்டி ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும் விலைவாசி. ஆனா கரும்பு ரேட்டு குறைப்பு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதிகரிப்பு வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கரும்பு விலை குறையுமே கொஞ்சம் ஏறாது. வண்டி எந்த அளவுக்கு அதிகமா வந்தா குறையும், கம்மியா இருந்தா விலை சூடாகும். கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு கரும்பினுடைய விலை எந்த அளவுக்கு இருக்குது? அதே போன்று வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா கடந்த ஆண்டு நீங்க வியாபாரம் செஞ்சிருப்பீங்க, எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது? கடந்த ஆண்டு வியாபாரம் இதே அளவு தான், 500 600 தான் நார்மலா வித்துது. ஆனா இப்ப கொஞ்சம் புயலால கொஞ்சம் இது பாதிப்படுத்து, கொஞ்சம் கரும்பு கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சிருக்கு. வண்டி இந்த அளவுக்கு அதிகம் வருமா வராதுன்னு நாளை தான் தெரியும். நாளை போகி பண்ணி இன்னும் 2 நாள் விழா இருக்கிறது. அதனால எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. நார்மல் 500 ரூபாய்க்கு மேலதான் இப்ப கரும்பு வித்துட்டு இருக்குது. அதுக்கு கீழே குறையல மேடம். தொடர்ந்து நம்மால் நேரலையில் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வாகனங்களில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடைய விற்பனை என்பது தற்போது சென்னை கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தையில் தற்போது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது மஞ்சளுடைய விலை என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 40 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இருப்பினும் கரும்பினுடைய விலை என்பது தற்போது குறைந்திருக்கின்றது. நேற்று 700 ரூபாய்க்கு விற்ற கரும்பினுடைய விலை என்பது 15 கரும்புகள் கொண்ட கரும்பினுடைய விலையானது இன்று தற்போது 500 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று மஞ்சள் கொத்து 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. இஞ்சி கொத்து 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று காய்கறியுடைய விலையும் குறைந்திருக்கிறது. இருப்பினும் வியாபாரம் பெரிய அளவில் இல்லை என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக சேலம், மதுரை, புதுவை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து கரும்பு வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. மஞ்சளை பொறுத்தவரை சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து வரத்து அதிகரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் 100க்கு மேற்பட்ட லாரிகளில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்டவை விற்பனைக்காக தற்போது வந்திருக்கின்றது. நாளை போகி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையிலும் இனி வரக்கூடிய நேரங்களில் வியாபாரம் எந்த அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வியாபாரம் சற்று குறைவாக இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலேயும் கரும்பு பொங்கல்
உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக அதிகப்படியான மக்கள் தொடர்ந்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சந்தையில் குறைவான மக்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பொங்கலுக்கு முக்கியமாக வாழைத்தார் என்பது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வாழைத்தாரினுடைய விலை என்பது சிறிய ரகம் 100 இருந்து பெரிய ரகம் 500 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த ஆண்டை ஒப்பிடும்போது வாழைத்தாரினுடைய விலை என்பது அதிகரித்திருக்கின்றது. இனி வரக்கூடிய காலங்களிலும் பொங்கல் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா, நேரலை தகவல்களுக்கு நன்றி லிபிகா.